உதயநிதியிடம் தோற்றுப்போன கலாநிதி மாறன். சன் பிக்சர்ஸால் முடியாததை செய்து காட்டிய ரெட் ஜெயண்ட். கலாநிதி மாறன் எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் தனது தனித்துவமான திறமையால் கால்பதித்து சாதனை படைத்து வருகிறார். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் அவரால் ஜெயிக்க முடியவில்லை. அதுவும் உதயநிதியிடம். அந்த விஷயத்தில் கலாநிதி தோற்றுப்போய் விட்டார் என்பதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். கலைஞர் கருணாநிதியின் பேரன்கள்தான் கலாநிதி மற்றும் உதயநிதி ஸ்டாலின். முரசொலி மாறனின் மகனான கலாநிதி சன் குழுமத்தின் நிர்வாகியாக இருக்கிறார். பிரபல தொலைக்காட்சியான சன் டிவியின் உரிமையாளர் இவர்தான். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2008ஆம் ஆண்டு சன் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனத்தை தொடங்கினார். முதலாவதாக காதலில் விழுந்தேன் படத்தின் மூலம் தனது விநியோகத்தை தொடங்கிய சன் பிக்சர்ஸ் அடுத்தாக பல படங்களை வெளியிட்டனர். ஆனால் இதில் எந்திரன், மங்காத்தா போன்ற சில படங்கள் தான் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. மற்ற படங்கள் எல்லாம் காலைதான் வாரிவிட்டது. ஆகையால் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு வேறு படங்களை விநியோகம் செய்வதை சன் பிக்சர்ஸ் நிறுத்தி கொண்டது. ஆனால் தயாரிப்பாளராக தொடர்ந்து இவ்நிறுவனம் படங்களை தயாரித்து வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான ரஜினியின் ஜெயிலர் படம் கூட நல்ல வசூலை தான் பெற்று வருகிறது. இந்த சூழலில் விநியோகஸ்தராக சன் பிக்சர்ஸ் தோற்றுவிட்டது. ஆனால் அதன் பிறகுதான் உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தமிழ் சினிமாவில் கால்பதித்தது. தயாரிப்பாளராக நிறைய படங்களை கொடுக்கவில்லை என்றாலும் இப்பொழுது விநியோகஸ்தராக கொடிகட்டி பறந்து வருகிறது. அதுவும் தமிழ் சினிமாவில் வெளியாகும் பெரும்பான்மையான படங்களை ரெட் ஜெயண்ட் தான் வெளியிட்டு வருகிறது. மேலும் தயாரிப்பாளர்களுக்கு சரியான கணக்கை முடித்து உடனடியாக பணத்தை கொடுப்பதில் ரெட் ஜெயண்டை நாடி வருகிறார்கள். குறிப்பாக பெரிய நடிகர்களின் படங்களை இந்நிறுவனம் தான் வெளியிட்டு வருகிறது. விநியோகஸ்தர்களாக கலாநிதி மாறன் தோற்றாலும் தயாரிப்பாளராக இப்பொழுது சக்கைப்போடு போட்டு வருகிறார்.